வணக்கம். நான் உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் கலையரசன். யூனிட் நம்பர் 7 தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியல். இந்த 7வது யூனிட்டை நம்ம ரிவிஷன் செய்யலாம். இந்த பாடத்தோட இன்ட்ரோடக்ஷன், பாட அறிமுகம். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா வெப்ப பாய்தல் அப்படின்னு சொல்கிறோம். தெர்மோனா கிரேக் மீனிங்கில் ஹீட், டைனமிக் அப்படின்னா ஃப்ளோ, பாய்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது தெரிஞ்சுக்கணுன்னா பல டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா, burning of fuel to produce heat energy, flow of electron through circuit to produce electrical energy. எரிபொருளை எரிக்கும்போது வெளியிடக்கூடிய வெப்பாற்றலும் சரி, இப்போ மின் சுற்றுகளில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் பாய்வதால் கிடைக்கக்கூடிய அந்த மின் ஆற்றல், metabolic reactions to produce the necessary energy for biological functions. இப்போ உயிரியல் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற வினைகள் எல்லாம் பயனுள்ள வினைகளாக நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். சரி, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி, எக்ஸ்பிளைன் ஆல் சச் ப்ராசஸ் குவான்டிடேட்டிவ்லி அண்ட் அலோவ் as to make useful predictions. இப்போ ஆற்றல் பரிமாற்றங்களை பற்றி நம்ம கற்கக்கூடிய இந்த வெப்ப இயக்கவியல் பார்த்திங்கன்னா அனைத்து செயல்முறைகளையும் அளவீட்டு அடிப்படையில் விளக்குவதோட ஒப்பீட்டு, அதாவது பயனுள்ள கணிப்புகளை நம்ம நிர்ணயித்திட பயன்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா 19th century சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா நீராவி இயந்திரத்தோட செயல்திறன், அதாவது எஃபிஷியன்சி, அதை பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு அதுக்கான பேசிக் பிரின்சிபிள், அது செயல்படக்கூடிய அடிப்படை கொள்கைகளை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கிறது அவசியமான ஒன்று. இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெப்பமானது இயந்திர வேலையாக மாற்றப்படக்கூடிய நிகழ்வு பார்த்திங்கன்னா சிக்கல் நிறைந்ததாக இருந்தது. The basic problem of the investigation was the transformation of heat into mechanical work. ஹீட் எனர்ஜி பார்த்திங்கன்னா இயந்திர ஆற்றலாக, வெப்ப ஆற்றலில் பார்த்திங்கன்னா இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடியது பார்த்திங்கன்னா சிக்கல் நிறைந்ததாக இருக்கக்கூடியதாக இருந்தது. இதை பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு தெர்மோடைனமிக்ஸ் லா தேவைப்படக்கூடியது. The laws have been used to deduce powerful mathematical relationships applicable to broad range process. இப்போ இந்த பல்வேறு செயல்முறைக்கு பார்த்திங்கன்னா பயன்படத்தக்க கணிதவியல் தொடர்புகளை பார்த்திங்கன்னா வருவிக்கிறதுக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸ் லா யூஸாக இருக்கக்கூடியதாக இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ் எவாலுவேட் த மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி, ஹீட், ஒர்க் அண்ட் தர் இன்டர் ரிலேஷன்ஷிப். இப்போ பார்த்திங்கன்னா வெப்ப இயக்கவியல் பார்த்திங்கன்னா பேரளவு பண்புகள்னு சொல்லக்கூடிய ஹீட்டு, ஒர்க்கு, வெப்பம் மற்றும் வேலை, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு பார்த்திங்கன்னா மதிப்பிடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈக்குலிபிரியமாக இருக்கக்கூடிய அமைப்போட பண்புகளை மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டீல்ஸ் வித் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் இன் ஈக்குலிபிரியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற கொள்கை, மற்ற அதர் தியரிஸ், த இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ் சொல்லக்கூடிய இப்போ மற்ற கொள்கைகளோ அமைப்பில் அடங்கி இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பண்புகளை இது தனித்த மூலக்கூறுகள் பண்புகளை சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு லா, அந்த 3 விதிகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் பார்த்திங்கன்னா சம்மரிஸ் the actual experience of interconversion of different energy, different forms of energy. இதில் ஃபஸ்ட்டு விதியும் இரண்டாவது விதியும் பார்த்திங்கன்னா ஆற்றலில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிவங்களுக்கு இடையான பரிமாற்றத்தின் அனுபவங்களை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் லா தொகுத்து கூறக்கூடியதாக இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா தேர்டு லா, தெர்மோடைனமிக் தேர்ட் லா, மூன்றாவது விதி சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தேர்ட் லா டீல்ஸ் வித் த கால்குலேஷன் ஆஃப் என்ட்ரோஃபி அண்ட் த அன்அட்டைனபிலிட்டி ஆஃப் அப்சல்யூட் 0 கெல்வின்.
என்ட்ரோஃபியை கணக்கிடக்கூடியதும் மற்றும் தனிச்சுழி கெல்வின் வெப்பநிலையை வந்து பார்த்திங்கன்னா அடைய இயலாத தன்மை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணக்கூடியது தேர்டு லாவை சொல்லக்கூடியது. இதில் நிறைய வெப்ப இயக்கவியலில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் யூசஸ் நடைமுறை பயன்பாடுகள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அதில் சர்டன் லிமிட்டேஷனும் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது, அதில் வரம்புகளும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம். இது வந்து பார்த்திங்கன்னா அணு மற்றும் மூலக்கூறு வடிவமைப்புகளிலிருந்து வேறுபட்டதாகவும் மற்றும் வினை வழிமுறைகளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா சார்ந்த அமையலை அப்படின்னு சொல்கிறாங்க. The laws can be used to predict whether particular reactions is feasible or not under a given set of conditions. இப்போ பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள அந்த நிபந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வினையானது நிகழ வாய்ப்புள்ளதா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயிக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸிபிள் ஆர் நான் ஃபீஸிபிள், சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் கண்டிஷனில் ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விதி வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் சிஸ்டம் அண்டு சரௌண்டிங், அமைப்பு மற்றும் சூழல். இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும்னா சில டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அதோட அடிப்படை கலைச்சொற்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதில் ஃபஸ்ட் ஒன்று சிஸ்டம். த யூனிவர்ஸ் இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட், த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியை பிரிக்கிறோம், அமைப்பு மற்றும் சூழல். இப்போ சிஸ்டம் வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். த சிஸ்டம் இஸ் த பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் விச் இஸ் அண்டர் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் யூனிவர்ஸ் பை ரியல் ஆர் இமேஜினரி பவுண்ட்ரிஸ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையான அல்லது கற்பனை எல்லைகளால் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கினா நம்ம ஸ்கூலில் எடுத்துக்குவோம். இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய இந்த அண்டம் சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடியதான் ஸ்கூல் வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்கூலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மற்ற பகுதி ஸ்கூலை தவிர்த்து இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே சூழல், அதை வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் சொல்கிறோம். இப்போ இதோட பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம், இந்த அமைப்போட பவுண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா எல்லை அப்படிங்கிறது அந்த சூழல்லேருந்து இந்த சரௌண்டிங்கிலேருந்து பிரிக்கக்கூடிய அந்த பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எல்லை, அந்த காம்பவுண்ட் சுற்றி இருக்கக்கூடிய அதோட எல்லை பரப்பளவு சொல்லக்கூடிய எல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்கள் சிஸ்டத்தில்க்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பீக்கரில் வாட்டர் வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கக்கூடியது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அல்லது ஒரு காற்று நிரப்பப்பட்ட பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய பலூன் சொல்லலாம். அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா உப்பை வந்து தண்ணியில் கரைச்சிருக்கக்கூடியதோ அல்லது நீரில் கரைக்கக்கூடிய அதை உப்புகளை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கக்கூடியது அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குளுக்கோஸை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம், அதாவது இது ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 டைப்பை பிரிக்கலாம் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு 2 டைப்பை நம்ம பிரிக்கலாம். எ சிஸ்டம் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் if the physical state of all its constituents are the same. இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற் மற்றும் வேதிப்பண்புகள் அடிப்படையாக 2 தான் நம்ம பிரிக்கிறோம். அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உட்கூறுகளும் அதோட இயற்நிலைமைகள் ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா, ஒரே நிலைமைகளில் இருந்ததுன்னா அது ஒருபடித்தான அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ், பல வாயுக்கள் ஒன்றோட ஒன்று கலந்து வச்சுருக்கக்கூடிய சொல்லலாம். கம்ப்ளீட்லி மிசிபிள் மிக்சர் ஆஃப் லிக்யூட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கலக்கக்கூடிய திரவத்தை சேர்ந்து வச்சுருக்கக்கூடியது இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உட்கூறுகளோட இயற்நிலைமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லாத அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் சொல்கிறோம். எ சிஸ்டம் இஸ் கால்டு ஹெட்ரோஜீனியஸ் இஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் கான்ஸ்டியூயன்ட்ஸ் இஸ் நாட் த சேம். எக்ஸாம்பிளாக மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர், எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சிஸ்டத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஆயில் வாட்டர் ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேராது. இது வந்து ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரௌண்டிங், சூழல்,
everything in the universe that is not the part of the system is called surrounding. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பின் பகுதி இல்லாத அனைத்துமே சூழல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை விட்டுட்டு சிஸ்டம் தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய பகுதி எல்லா பார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். பவுண்ட்ரி, anything which separate the system from its surrounding is called boundary. சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கிலேருந்து பிரிக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லை அப்படின்னு சொல்கிறோம். பிரிக்கக்கூடிய எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லை, பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இதோட வகைகள் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தோட டைப்ஸு 3 வகை இருக்குது. ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட். அந்த 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்னா ஐசோலேட்டட் சிஸ்டம், தனித்த அமைப்பு. தனித்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமைப்பிலேருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு மேட்டர் ஆர் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதாவது அமைப்பிலேருந்து சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்டர்னால் பொருண்மை மற்றும் எனர்ஜி, ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா பரிமாற்றம் செய்யப்படாத நிகழ்வை தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை தான். A system which can exchange neither matter nor energy with its surrounding is called isolated system. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். இதில் தெர்மோஃப்ளாஸ்கில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், ஒரு சூடான ஒரு வாட்டர் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஹீட் எனர்ஜியை வெளியில் அதோட சரௌண்டிங்க்கு சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடத்தாது. இது மாதிரி உள்ளேருந்து வெளிப்பகுதிக்கு சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கக்கூடிய மேட்டரோ எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கக்கூடிய நிகழ்வை தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் போத் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஹீட்டு அண்டு மேட்டர் வாட்டர் வேப்பர் நெய்தர் என்டர் நார் லீவ் த சிஸ்டம். அதோட அமைப்பை விட்டு வெளியில் நீராவியோ அதாவது வாட்டர் வேப்பர் அந்த வெப்பமோ ஹீட்டை வந்து வெளியேறது இல்லை. அடுத்தவொன்று பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம், மூடிய அமைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி எனர்ஜி பட் நாட் மேட்டர் வித் இட்ஸ் சரௌண்டிங் இஸ் கால்டு க்ளோஸ்டு சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அமைப்பில் இருந்து சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து கடத்தப்படக்கூடியதாக இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம்னு சொல்கிறோம். பொருண்மையும் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா பரிமாற்றம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா செய்யாமல் இருக்கக்கூடியது தனித்த அமைப்புன்னு சொல்கிறோம். மூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா அதன் சூழலில் இருந்து பார்த்திங்கன்னா பொருண்மை பரிமாற்றம் செய்ய முடியாமல் ஆற்றலை மட்டும் பரிமாற்றம் செய்ய முடியும். அந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா மூடிய அமைப்புன்னு சொல்கிறோம். அது எக்ஸாம்பிள் பார்த்துங்க. பவுண்ட்ரி இஸ் சீல்ட் பட் நாட் இன்சுலேட்டட். ஹாட் வாட்டர் கண்டெய்ன் இன் எ க்ளோஸ்டு பீக்கர் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் எ க்ளோஸ்டு சிஸ்டம். இப்போ ஒரு மூடிய முகவையில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம், அதை ஓப்பன் பிளேஸில் வைக்கிறோம், தட்டு வச்சு மூடி வச்சுருக்கோம், ஹாட் வாட்டராக இருக்கக்கூடியது. இப்போ அந்த பீக்கரில் இருந்து ஹீட்டு மட்டும் ரிலீஸ் ஆகும் ஒழிய வெப்பம் மட்டும் வெளியேறும் ஒழிய அதோட மேட்டர் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுறதில்ல. அப்போ அதிலேருந்து மேட்டர் வந்து பரிமாற்றப்படுறதில்ல. அதை தான் வந்து சொல்கிறாங்க எனர்ஜி மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது தான் க்ளோஸ்டு சிஸ்டம், மூடிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டம். எ சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் போத் மேட்டர் அண்டு எனர்ஜி. ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரெண்டுமே சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு அமைப்பிலேருந்து சூழலுக்கு பரிமாற்றம் செய்யப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் திறந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரை ஒரு பீக்கரில் ஓப்பன் பிளேஸில் வைக்கிறோம். இப்போ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதோட வாட்டர் வேப்பர் ரெண்டுமே வெளியேறக்கூடியதாக இருக்குது, சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு போகக்கூடியதாக இருக்குது. இதை தான் திறந்த அமைப்புன்னு சொல்கிறோம். அடுத்த ஒன்றா பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பண்புகளை வச்சு ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். அதாவது சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் டிஃபென்ஸ் ஆன் இட்ஸ் மாஸ் ஆர் சைஸ். நிறை மற்றும் அளவு பொறுத்து இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதாக பிரிக்கலாம். சிலது நிறை மற்றும் அளவு பொறுத்து அமையக்கூடியதாக இருக்கும், அதை டிஃபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கக்கூடியதும் இருக்குது. அதை வச்சு ரெண்டு வகையை நம்ம பிரிக்கலாம். எக்ஸ்டென்சிவ் அண்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி.
அதில் பாருங்கள் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ்னா பொருண்மை சாரா பண்புகள், எக்ஸ்டென்சிவ்னா பொருண்மை சார் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்றா பாருங்கள், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பொருண்மை சார் பண்பு. The property that depends on the mass or the size of the system is called an extensive property. ஒரு அமைப்பானது பார்த்திங்கன்னா, ஒரு பண்பானது பார்த்திங்கன்னா அமைப்போட நிறை அல்லது அளவினை வந்து பொறுத்து அமைஞ்சிருந்ததுன்னா அது வந்து பொருண்மை சார் பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக வால்யூம், நம்பர் ஆஃப் மோல், மாஸ், இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாமே பார்த்திங்கன்னா கன அளவு, மூலக்கூறு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல் எண்ணிக்கை, அதேமாதிரி நிறை, ஆற்றல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பொருண்மை சார் பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். மாசையோ அளவையோ பொறுத்து இருக்கக்கூடியது. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பொருண்மை சாரா பண்பு. த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆர் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்ட் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், மோலார் வால்யூம். ஒளிவிலகல் எண்ணு, பரப்பு இழுவிசை, அடர்த்தி டென்சிட்டி, வெப்பநிலை, அதே மாதிரி கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட், உறைநிலை, மோலார் கன அளவு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பொருண்மை சாராத பண்புகளை குறிக்கக்கூடிய